இந்த உலகத்தில் தர்மம் என்பது எதிரியையும் தாண்டி நிற்கும். ராமர் ராமேஸ்வரத்தின் மணற்பரப்பில் நின்றார். முன்னால் கடல், அப்பால் இலங்கை, அங்கே சீதை. போர் நிச்சயம். ஆனால் அதற்கு முன் சிவபெருமானின் ஆசிகள் அவசியம். ஒரு யாகம் தொடங்க வேண்டும். அனைத்தும் தயார். ஆனால் ஒரு பிராமண ஆச்சாரியர் இல்லை. அப்போது வரலாறு கேள்வி கேட்கும் முடிவு ஒன்று. எதிரிதான், ஆனால் அறிவில் உயர்ந்தவன், சிவபக்தியில் அசைக்க முடியாதவன். ராமர் சொன்னார், அனுமனே, இலங்கைக்கு செல், ராவணனை அழைத்து வா. குரங்கு படை திகைத்தது. ஆனால் தர்மம் எப்போதும் துணிச்சலை தேடும். அனுமன் சென்றான். செய்தி கூறப்பட்டது. ராவணன் சிரிக்கவில்லை, கோபப்படவில்லை. அவன் கண்கள் மூடியது. சிவஹோமம்? அதை நான் மறுக்க மாட்டேன். ராவணன் ராமேஸ்வரம் வந்தான். யாகமேடையை பார்த்தான். அமைதியாக சொன்னான், இளவரசே, உன் மனைவி இல்லாமல் இந்த ஹோமம் பூரணமல்ல. அனைவரும் உறைந்தனர். ராமர் மெதுவாக, அறிஞரே, தீர்வு? ராவணன் பதிலளித்தான், யாகம் முடியும் வரை சீதையை கொண்டு வருவேன். பின்னர் அவள் மீண்டும் இலங்கைக்கு. அவ்வாறு நடந்தது. அக்னி உயர்ந்தது. மந்திரம் ஒலித்தது. எதிரிகளில்லை. அங்கு இருந்தது தர்மம் மட்டும். யாகம் முடிந்தது. புறப்படும்போது ராமர் கேட்டார், தக்ஷனை? ராவணன் மெதுவாக, என் கடைசி தருணத்தில் என் அருகில் நீ நில். காலம் கடந்தது. போர் முடிந்தது. ராவணன் வீழ்ந்தான். அந்த இறுதி நொடி ராமர் அவன் அருகில் நின்றார். அதனால்தான் இறக்கும் நேரத்தில் ஹே ராம் என்று சொல்வது மோட்சம் என நம்பப்படுகிறது. ஏனெனில் ராமன் என்றால் எதிரியையும் கைவிடாத கருணை.